வணக்கம். நான் இங்கே ஆருத்ரா ஃபுட் மிஷின்ஸ்லேருந்து வெங்கடேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ கேரளாவில் வந்து ஒரு கஸ்டமர் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அவங்க கைமுறுக்கு வந்து போட்டுட்ருக்காங்க. ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க வந்து எப்படி முறுக்கு போடுறாங்க, நம்ம மிஷின் எப்படி யூஸ் பண்ணுறாங்கங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. நமஸ்காரம். நமஸ்காரம். ஏட்டா, நீங்கள் கைமுறுக்கு போட்டுட்ருக்கீங்க. எவ்வளோ வருஷமாக நம்ம இந்த கைமுறுக்கு போடுறோம்? இப்போ நாங்கள் வந்து ஒரு 12 வருஷமாയിട്ട് இது ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. மிஷினில் வந்துட்டு ஒரு 6 வருஷமாയിട്ട് நம்ம மிஷினில் செய்தோம். இப்போ நம்ம கைமுறுக்கு வந்து ஸ்டார்டிங்கே வந்து கையில் போட்டிருப்பீங்க, மிஷினுக்கு மாறியிருப்பீங்க. அப்போ என்ன மாதிரியான டிஃப்ரென்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துச்சு? കയ്യിലെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമുക്കൊരു അളവ് വരെ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. ഒരു ക്വാണ്ടിറ്റി, ചെറിയ ക്വാണ്ടിറ്റി ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. മെഷീൻ ആകുമ്പോൾ നമുക്ക് കുറച്ച് അതിനോട് ഒരു 4-5 മടങ്ങ് കൂടുതൽ ചെയ്യാൻ പറ്റും. உங்களுக்கு டேஸ்ட்டு இல்லை ஷேப் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துச்சா கையில் போடுறதுக்கும் மிஷினில் பண்ணுறதுக்கும்? ടേസ്റ്റ് വന്നിട്ട് വ്യത്യാസമൊന്നുമില്ല, അത് സെയിം തന്നെയാണ്. കയ്യിൽ ചെയ്യുന്ന അതേ ടേസ്റ്റ് തന്നെയാണ്. ഡിസൈൻ മറ്റേ കയ്യിലെ ഷേപ്പ് வந்து കുറച്ചും കൂടി നല്ല ഫിനിഷിംഗ് ആയിരിക്കും மிஷினில். இப்போ நம்ம கையில் போடுறதுக்கும் மிஷின் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் பிஸ்னஸ் வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போயிருப்பீங்க. அதை பற்றி சொல்ல முடியுங்களா? எவ்வளோ நம்ம பிஸ்னஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத? തീർച്ചയായിട്ടും കൈ കൊണ്ടാവുമ്പോൾ നമുക്ക് ആ ഒരു 10 കിലോ 15 കിലോ വരെ അരിയുടെ ഇതേ ചെയ്യാൻ പറ്റുള്ളൂ. ഇപ്പോൾ വന്നിട്ട് നമുക്കൊരു 100-150 കിലോ അരിയുടെ വരെ ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. ഒരു 3 ചാക്ക് അരിയുടെ വന്നിട്ട് നമ്മൾ ചെയ്യുന്നുണ്ട്. അപ്പോൾ അതിൻ്റേതായിട്ടുള്ള എല്ലാം പ്രോഫിറ്റ് ആയാലും അതുപോലെ തന്നെയാണ്. നമുക്കൊരു 3 മടങ്ങ് 4 മടങ്ങ് കൂടുതൽ ചെയ്യാൻ പറ്റും. நம்ம இப்போ மிஷின்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க? ஜென்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களா இல்லை லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்களா? இங்கே வந்து லேடிஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. என்னோட நிலைமை இப்படி, அதனால நம்ம ஒய்ஃபு தான் அதுக்கு எல்லாம் முன்னாடி நிற்குது. ஆனால் எல்லா பசங்களும் வந்த வேலைக்கு வர எல்லா லேடிஸ் ஸ்டாஃப் எல்லாரும் அது உபயோகிக்குது. പിന്നെ നമ്മുടെ പയ്യൻ எல்லாரும் யூஸ் பண்ணும். இப்போ நம்ம மிஷினை பற்றி நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள். எப்படி சர்வீஸ் எப்படி இருக்குது? மிஷின் வந்துட்டு மற்ற மிஷின்ஸ் பார்த்துருப்பீங்க, நம்ம கைமுறுக்கு தான் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் போடுறீங்க. கைமுறுக்கு மாத்திரம் தான் நீங்கள் போடுறீங்க நம்ம மிஷினில். அது நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கே கைமுறுக்கு மிஷின்ஸை பார்த்துருக்கீங்களா? எப்படி நம்ம மிஷின் இருக்குது? കൈമുറുക്ക് മെഷീൻ വന്ന് ഞാൻ ആദ്യം വന്നിട്ട് മാനുവൽ ടൈപ്പ് വന്നിട്ട് വേറെ ഒരു കമ്പനിയിൽ നിന്നാണ് വാങ്ങിച്ചത്. അപ്പോൾ അത് കുറച്ച് നമുക്ക് മാനുവൽ ടൈപ്പാണ്. അപ്പോൾ അതിൻ്റേതായിട്ടുള്ളൊരു രീതി, നമ്മൾ കൈകൊണ്ട് ചുറ്റുന്ന അതേ സ്പീഡിലേ അത് ആവുള്ളൂ. അപ്പോൾ ഇത് വന്നിട്ട് ഞങ്ങൾ ഇങ്ങനെ കണ്ട് പരിചയപ്പെട്ട് അങ്ങനെ വന്നതാണ്. വന്ന് ഉപയോഗിച്ച് നോക്കിയപ്പോൾ കുഴപ്പമില്ല, ഓട്ടോമാറ്റിക് ടൈപ്പാണ്, കുഴപ്പമില്ല, അങ്ങനെ വാങ്ങിച്ച്. അപ്പോൾ അതിനോട് കുഴപ്പമൊന്നുമില്ല, നല്ല രീതിയിൽ നമുക്കിത് വരയ്ക്കും. സർവീസ് ആയാലും എല്ലാം നല്ല രീതിയിൽ പോകുന്നു. இப்போ எவ்வளோ வருஷமாக நம்ம மிஷின் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் வாங்கினீங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இப்போ லேட்டஸ்ட்டு டச் ஸ்க்ரீன் மிஷின் வாங்கியிருக்கீங்க. இது எவ்வளோ வருஷமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்? ഒരു 6 വർഷമായി നമ്മൾ ആ കമ്പ്യൂട്ടർ ടൈപ്പ് മെഷീൻ വാങ്ങിച്ചിട്ട്. ഫസ്റ്റ് ടൈമിൽ കുറച്ച് ബുദ്ധിമുട്ടൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അതിൻ്റെ അവിടെ ഡൈയുടെ പ്രശ്നങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അത് പിന്നെ നിങ്ങൾ നമുക്ക് ഒരുപാട് പ്രാവശ്യം, അതൊരു 10 പ്രാവശ്യത്തോളം മാറ്റി തന്നിട്ടുണ്ടെന്നാണ് എൻ്റെ ഒരു അറിവ്. അപ്പോൾ അത് വാങ്ങി മാറ്റി തന്നു. അപ്പോൾ അതിൻ്റെ ആ ഒരു വിശ്വാസം കൊണ്ട് നമ്മൾ പിന്നെ രണ്ടാമറി കുറച്ചുകൂടി നല്ല ടൈപ്പ് മെഷീൻ എടുത്തു. ആ മെഷീനെ കൊണ്ട് ഞങ്ങൾക്ക് ഇതുവരെയ്ക്കും ഇപ്പോൾ ഒരു 2 വർഷം 3 വർഷം ആയതുകൊണ്ട് ആ മെഷീൻ വാങ്ങിച്ചിട്ട് ഇപ്പോൾ ഇതുവരെയ്ക്കും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായിട്ടില്ല. ஏன்னா நீங்கள் கம்ப்யூட்டரைஸ்டு மிஷின் வாங்கும்போது அந்த டெக்னாலஜி வந்து வேறு யாருமே பண்ணலை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு அந்த மிஷின் பண்ணியிருந்தோம். வேறு ஆப்ஷனும் இல்லை. அதுக்கு கம்ப்யூட்டரை வச்சு தான் அதை பண்ண முடியும். அதனால தான் அது பண்ணியிருந்தோம். உங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் இருந்தனால தான் அது வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கஷ்டமாக இருந்திருக்கு. ஆமாம். இப்போ டச் ஸ்க்ரீன்லாம் போட்டு அட்வான்ஸ்டாக பண்ணியிருக்கனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிச்சிட்டே இருக்காங்க. நம்ம கையில் பண்ணுற மாதிரி மிஷினில் இருக்குமாலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். മിഷീനിലെയും കയ്യിലെയും ടേസ്റ്റിക്കൊന്നും വ്യത്യാസം വരാതെ, അത് നമ്മളോட ഒരു ഇത് മനസ്സിലെ ഒരു ഇത്, അതിൽ യാതൊരു
டேஸ்ட்டுக்கு யாதொரு வித்தியாசமும் வராது. நம்ம அது மிஷினில் வந்தால் தான் அதோட மாற்றம் தெரியும். நம்மளோட அதோட இன்கமும் அதோட எல்லாம் ப்ராஃபிட் எல்லாமே ப்ரொடக்ஷன் குவான்டிட்டி எல்லாம் ஜாஸ்தி ஆகிடும். அது நமக்கு வர்றதுக்கு ஒரு கொஞ்சம் தான் இருக்கும், வந்தால் அது தெரியும். சரி, பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு ஹேண்டிகேப்பாக இருந்து ஒரு பிஸ்னஸ் வந்து இவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் தொடர்ந்து வந்து எங்களோட மிஷின்ஸை வந்துட்டு வாங்கி நீங்கள் நல்லா உங்கள் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ரொம்ப நன்றி.